வங்கக்கடலில் தற்போது நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி காலை புயலாக வலுவடையும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். வங்கக்கடலில் 27ஆம் தேதி காலையில் உருவாகக்கூடிய புயலினுடைய வழித்தட பாதை மற்றும் அதனுடைய எந்தெந்த நேரங்களில் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற படத்தினை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல இன்று காலை 8:30 மணி அளவுல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை குறித்து, அதே போன்று வரக்கூடிய 27ஆம் தேதி காலை 5 மணி அளவுல புயலாக வலுப்பெறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கக்கூடியதும், குறிப்பாக 27ஆம் தேதி மாலை நேரத்திலே இந்த புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மாலைக்குள்ளாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளைய தினம் காலை 5:30 மணிக்குள்ளாக இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்ற வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று காலை நேரத்துல இது ஒரு குறைந்த காற்று தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. மாலை 5:30 மணி அளவுக்குள்ளாக இது ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியை வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து நாளை காலை 5 மணி அளவுக்குள்ளாக இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி காலை 5:30 மணி அளவுல இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி மாலை நேரத்திலேயே இது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 26ஆம் தேதி மாலை நேரத்திலிருந்து 27ஆம் தேதி காலை 5:30 மணிக்குள்ளாக அந்த 12 மணி நேரத்துக்குள்ளாக அது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் 27ஆம் தேதி காலைக்குள் இது புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இது நகர்ந்து செல்லக்கூடிய திசையினுடைய படமும் வெளியாகி இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் கடற்பரப்பை ஒட்டியிருக்கக்கூடிய இடத்துல இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. அங்கிருந்து தொடர்ந்து நகரக்கூடிய திசை என்பது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்கிறது. குறிப்பாக இது நேராக சென்னைக்கு கீழே தென்கிழக்கு திசையில தான் அது நிலை கொள்ளும் வகையில தற்போது இந்த படங்கள் வெளியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நகரும் திசை என்பது மேற்கு வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால குறைஞ்சபட்சமாக சென்னைக்கு நெருக்கமாக இது தொலைவில் ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் வர வரைக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கணிப்புகள் சொல்லப்பட்டாலும் இதுவரையிலும் அவை உறுதி செய்யப்படாததால் தற்போதைய சூழலில் இது தென்மேற்கு வங்கக்கடலை வந்தடையக்கூடிய பகுதி வரையிலும் அதனுடைய வரைபடங்கள் அது கடந்து செல்லக்கூடிய பாதை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வரக்கூடிய 27ஆம் தேதி காலைக்குள் உருவாக இருக்கக்கூடிய இந்த புயலுக்கு மோந்தா என்று தாய்லாந்தினுடைய பெயர் வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கூடிய சூழல்ல அந்த தாய்லாந்து பயன்படுத்தக்கூடிய அந்த பெயருக்கு பொருள் என்பது வசீகரமானது அல்லது இது ஒரு மாதத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக தாய்மொழியில் இதை மோந்தா என்று சொல்வதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் 27ஆம் தேதி காலைக்குள் இது உருவாகி அதற்கு பிறகாக அது நகரக்கூடிய திசையில் மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தொடர்ந்து அதனை கண்காணித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.